நான் ஒரு 3 மாதங்களுக்கு முதல் சில சகோதரிகள், லண்டன்ல இருக்க சகோதரிகள், கனடால இருக்க சகோதரிகளோட பேசக்குள்ள சங்கீதா அவர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்ற ரீதியில பேசினவர்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் முடிவில் 3 மாதங்கள் முடிவில் நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள உண்மையிலேயே இதுல யாரு விக்டிம், விஜய் அவர்களா இல்ல சங்கீதா அவர்களா அப்படின்ற ரீதியில் அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள பொதுவாகவே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல பல பேர் 99.99% நபர்கள் பெண் பக்கம் தான் நிற்பாங்க. அந்த ஆண் என்றவருக்கு பேச்சுரிமையே இருக்காது. அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆணா இருந்தா கூட அங்க ஆண் தான் ஒரு குற்றவாளியா இந்த சமூகம் பார்க்கும். அதுலயும் புருஷன் மனைவி அப்படின்னு வரைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த புருஷனை தான் குறை சொல்லுவாங்க. அங்க எப்படி அம்மான்றவங்க ஒரு குடும்பத்துல சூப்பர் உமனோ அதே அந்த அம்மாவுக்கு ஈக்குவல் தான் அங்க அப்பான்றவங்க. அங்க அப்பான்றவங்க இல்லைன்னா அங்க அம்மான்றவங்க இயங்க மாட்டாங்க மோஸ்ட்லி, சரியா? ஆனா அப்படிப்பட்ட இதுல அந்த அப்பாக்களோட தியாகங்கள், அவங்க பண்ற விடயங்கள், அவங்களோட கவலைகள் பல பேர் பேசுறது இல்ல. சரி, இப்ப சங்கீதா மேம் அவர்கள் விஜய் சார் அவர்கள் விடயத்துல இப்ப ட்ரெண்டிங்கான நியூஸஸ் 3 இருக்கு. ஒன்னு சஞ்சய், ஜேசன் சஞ்சய் அவர்கள் அப்பாவோட பேர் வேணா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்றத நாங்க 3 மாசத்துக்கு முதலே சொன்னோம். அப்பா பல பேர் அதெல்லாம் பொய்யெல்லாம் அப்படின்னாங்க. இப்ப அவர் நிரூபித்தே காட்டி இருக்காரு. அவருடைய படம் சிங்கா என்ற படம் அவர் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துல ஜேசன் சஞ்சய், சரிங்களா, அப்படின்னு தான் பேர் வந்திருக்கே தவிர விஜய் அவர்களுடைய இனிஷியல் அவர் யூஸ் பண்ணல. சோ இது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் திரிஷா மேம் அவர்கள் அஜித்தன் அவர்களுடைய தாயார் இறந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்ப திரிஷா மேம் அவர்களை இந்த சோசியல் மீடியால இருக்கிற கோலைகள் கேள்வி கேட்பதும் அவங்களை கழுவி ஊத்துவதும் அப்படியான விடயங்கள் நடக்குது. அப்ப அதற்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதே நேரத்துல இலங்கை மக்கள் இப்ப யார் பக்கம், அதுதான் பெரிய ஒரு ட்விஸ்டே. இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு விடயம் புரியல மக்களே. அப்பாவோட இனிஷியல் வேணாம், அப்பாவோட பேர் வேணாம், ஆனா அப்பா சம்பாதிச்ச காசு மட்டும் வேணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? இல்ல நான் கேட்கிறேன் நான் இல்ல அப்பாவோட பேர் வேணாம், நான் அப்பா இவர் தான் என்னோட அப்பான்றதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு ஒரு மகன் சொல்றாரு. அப்படின்னா அந்த மகன் அவங்களோட அப்பா இத்தனை வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துல இருந்து ஒரு பைசா எடுத்து தின்றதுக்கு விரும்ப மாட்டாங்கல்ல, அதுல ஒரு ஆடை வாங்கி போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்கல்ல, அதன் மூலம் ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு அந்த காசுல டைரக்ட் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்கல்ல. அதானே நியாயம். ஏன்னா மானா இவருக்கு ஒரு ரோசம் இருக்குது, அந்த வைராக்கியம், அப்படிதான் சொல்றாங்க. சங்கீதா அவர்கள் வளர்ப்புல அவ்வளவு பாத்தியா எப்படி ரோசமான ஒரு ஆளை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த ரோசம் அப்படின்றது என்ன? சொத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா ரோசம் வரும் அப்படின்வாங்கல்ல. சரி, அப்ப தகப்பனோட பேரை இனிஷியல்ல போடாத சஞ்சய் அவர்களுக்கு ஏன் அப்ப தாயார் கேட்ட மனுல எனக்கு 250 கோடி, என்னோட பிள்ளைகளுக்கு இத்தனை கோடி இவங்க விஜய் அவர்கள் தரணும் அப்படின்றாங்க. அப்ப சஞ்சய் சொல்லிருக்கலாம்ல, அம்மா இதெல்லாம் வேணாமா, நீ ஒரு காசுமே கேட்க வேணாம், சரியா, அப்படியே அப்படின்னு போட்டு நீங்க விட்டுட்டு வந்திருக்கலாம் தானே. சோ அப்ப இப்ப மட்டும் தகப்பனோட காசு வேணும், தகப்பனோட சொத்து வேணும், ஆனா தகப்பனோட பேர் மட்டும் வேணாம் அப்படின்னுக்குள்ள இங்க நியாயம் தர்மம் எதுவுமே ஈக்குவலா இல்ல எனக்கு முடிஞ்சா நீங்க விளங்கப்படுத்துங்க மக்களே. சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள இது பல மக்களோட ஒரு கேள்வி ஒண்ணு. இன்னொரு விடயம் என்ன, அப்படி அடுத்தது திரிஷா மேம் அவர்கள் விஜய் அவர்களோட ஒரே கார்ல வந்தாங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஒரு இதுக்கு போய்க்குள்ளேயே ஒரு கூட்டம் கதறிச்சு. அப்ப ஓகே, அது விஜய் அவர்கள் பண்ணது பிள்ளை மாதிரி இருந்தாலும் இப்ப இப்ப அந்த கல்யாண வீட்டுக்கு அவர் திரிஷா மேம் அவர்களை கொண்டு வந்தது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆயிட்டுதான். ஆனா இந்த டைம்ல நிறைய விடயங்கள் வந்துச்சு. சங்கீதா விஜய் அவர்கள் பண்ணாத விடயங்களே பண்ணார்கள் அப்படின்னு இந்த சினி அப்படின்னு இன்னொரு சேனல் உண்டு, பின்னுங்க எஸ்ல முடியும். அந்த சேனல் ஒரு நாளைக்கு 3 பொய்களை போடும். அதுல 1 லட்சம் வியூ, 1.5 லட்சம் வியூ, 2 லட்சம் வியூ அப்படியான மாதிரி எல்லாம் வரும். ஒரே வீட்டுல இருக்காங்க, விஜயோட தான் இருக்காங்க அப்படின்ற ரீதியில எல்லாம் போடுவாங்க. ஆனா அவங்க விஜய் அவர்களோட வீட்லயே இல்ல, சொல்லப்போனா அவங்க தமிழ்நாட்டிலையும் இல்ல, மோஸ்ட்லி இந்தியாலையும் இல்ல. அவங்க பல தடவை வெளிநாட்டுல தான் இருந்திருப்பாங்க. அந்த சேனல்ல போட்ட நியூஸ் வரைக்குள்ளதான் அவங்க வெளிநாட்டுல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவ்வளவு விடயங்கள் போகுது. ஒரு பக்கம் சங்கீதா அவர்களை கேள்வி கேட்கிற மக்கள், இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மக்கள்,
அப்ப இந்த மக்களுக்கு இடையில வந்து இப்ப சங்கீதா அவர்களுக்கு ஒருத்தவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சேர்த்து சண்டை போடுறதுக்கு சில கூட்டம், ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அப்ப அவங்களை எதிர்த்து சண்டை போடுற கூட்டம், இப்படியான சண்டைகள் வருது, பல மன உளைச்சல் வருது. நடுவில் இப்படி பையான தகவல்களை பரப்புறவங்க இருக்கக்குள்ள ஏன் இத்தனை நாள் சங்கீதா அவர்கள் வாய் திறக்கல அப்படின்னு வந்து ஒரு கேள்வி ஒன்று வருது. சரி, அப்போ சங்கீதா அவர்கள் தான் இந்த விவாகரத்து மனுவை வந்து போட்டது, விஜய் அவர்கள் வேணாம் அப்படின்னு. அப்ப 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 வேணாம் அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு வந்து இங்க விஜய் அவர்கள் வந்து த்ரிஷாவோட வந்தா என்ன, வேற யாரோட வந்தா என்ன? சிம்பிளா நான் ஒண்ணுதான் சொல்றேன். இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை அது அவங்க சிஎம் பதவியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு மரம் வெற்ற தொழிலை செய்யறவங்களா இருக்கட்டும், ஒருத்தங்களுக்கு ஒருத்தரோட வாழ பிடிக்கல, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னா என்ன மரணம் தான் முடிவா? இல்ல ஒருத்தர் அழிச்சுக்கிறதான் இதுவா? இல்ல அப்படியே சந்தோஷம் இல்லாத நரக வாழ்க்கை தான் முடிவா? இல்ல பிடிக்கல அப்படின்னா ஓகே, அதுக்கு தான் டிவோர்ஸ். பிடிக்கல, வாழ்க்கை வாழ முடியல, டிவோர்ஸ் பண்ணிட்டு போறது, சரியா? அது பண்றதுல தப்பே இல்லை. உங்களுக்கு அதுக்கப்புறம் யாரோட வாழ தோணுதோ, யார் உங்களுக்கு இந்த நபர் தராத அந்த சந்தோஷத்தை தருவாங்க, இவங்க தான் எனக்கு சரியான நபர்னு தோணுதோ அவங்களோட வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட மனிதன் பழகுற ஒரு இதுல அது அவங்க எந்த பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சரியா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலைவர்களுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை, எவனுக்குமே வந்து உரிமை இல்லை. இப்ப அவர்கள் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களோட வந்துட்டாங்க அப்படின்னு போட்டு சில கேடுகட்ட கோல கூட்டம், த்ரிஷா அவர்களோட பேரை யூஸ் பண்ணி தின்ற கூட்டம், அந்த கூட்டம் வந்து த்ரிஷா மேமுக்கு எதிராக வந்து இதெல்லாம் போடுது. ஒரு பைத்தியம் ஒன்று போட்டிருந்தது, கெட்ட வார்த்தைகள் த்ரிஷா அவர்களை திட்டி. கண்டிப்பா இதெல்லாமே வந்து த்ரிஷா மேம் நினைச்சார்கள் அப்படின்னா அந்த நபர் வந்து அவங்க பேசின வார்த்தைக்கு ஆல்ரெடி ஜேம்ஸ் ராஜா அப்படின்னு ஒருத்தங்க உள்ள போயிட்டாங்க. இப்படி இப்ப ஒரு பெண் பேசியிருந்தாங்க, அவங்களும் கண்டிப்பா உள்ள போக வேண்டிய நபர் தான். அவ்வளவு தூரம் வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசியிருந்தாங்க, சரிங்களா? சோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அவருக்கு பிடித்த நபரோட அவர் வரல, தப்பே இல்லை. சில பேர் சொல்லலாம் இன்னும் டிவோர்ஸ் ஆகல, டிவோர்ஸ் ஆக முதல் எப்படி இவர் வந்து இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னா, சரி அப்ப இன்னும் டிவோர்ஸ் ஆகல, அப்படி டிவோர்ஸ் ஆனா கூட சஞ்சய் அவர்களுக்கு விஜய் தான் வந்து அப்பா. அப்ப சஞ்சய் அவர்கள் வந்து என்னத்துக்கு இப்ப அவமானப்படுத்துறாரு விஜய் அவர்களை? விஜய் அவர்களோட பேரை போடாம, அதாவது சொல்றாரு, இவர் சொல்ற மீனிங் என்ன அப்படின்னா, விஜய் வந்து தகுதி இல்லாத ஒரு ஆள் அவர்கிட்ட இனிஷியல போடுறதுக்கு அப்படின்னு அப்படியே இவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு. அப்போ ஒரு ஒபிஷியலா டிவோர்ஸ் நடக்கல, அப்படி டிவோர்ஸ் நடந்தாலும் விஜய் தான் சஞ்சய்க்கு அப்பா, சரியா? சோ அப்ப இங்க சஞ்சய் பண்றது தப்பு, அதை பார்த்தும் எந்த விதமான மாற்றமும் செய்யாம இருக்கிற சங்கீதா அவர்கள் பண்றது தப்பு. அப்ப இங்க ஒரு பக்கமா வந்து சில குரூப் வந்து த்ரிஷா மேம் மட்டும் ஏன் அட்டாக் பண்ணுது அப்படி என்பது என்னுடைய கேள்வி, சரிங்களா? சிம்பிளா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருக்கும் தன்னிச்சையா முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. யாரு யாரோட வாழணும்ன்றது அவங்களோட விருப்பம். அத 3வது 4வது சோசியல் மீடியால இருந்து குறைக்கிறது சொல்றதுக்கு எந்த உரிமையும் வந்து இல்லை, சரிங்களா? இது வந்து இப்ப நடக்கிற விடயங்களை வந்து பார்க்கக்குள்ள கண்டிப்பா சங்கீதா மேம் அவர்கள் வெர்சஸ் விஜய் அவர்கள் விடயத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல விக்டிமே வந்து விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? அதோட எனக்கு பெரிய இது என்னன்னா, எனக்கு புருஷன் வேணாம், பிள்ளைகள் வந்து அப்பா வேணாம் அப்படின்றாங்க. ஆனா நடுவுல வந்து இந்த விடயத்தை வச்சு அப்படி எல்லாம் இல்லை, இவங்க ஒன்னாத்தான் இருக்காங்கன்னு ஒரு கூட்டம் வந்து பொய்யான தகவலை போட்டு அவங்க ஏன் பண்றாங்க. சோ அப்ப இப்படி புருஷன் வேணாம் என்றவங்களுக்கு ஏன் புருஷனோட காசு வேணும், சொத்து வேணும், அப்பா வேணாம் என்றவங்களுக்கு ஏன் அப்பாவோட காசு வேணும், சொத்து வேணும். சரி, அப்ப இவங்க ஒரு விடயத்தை பண்ணிட்டாங்க, அப்ப இவங்களுக்கு ஆதரவா ஒரு கூட்டம் பேசக்குள்ள அந்த ஆதரவா பேசுற கூட்டத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கூட சங்கீதா வந்து பேசல, அவங்க வந்து வாய முடிட்டான் இருக்காங்க. இதெல்லாம் தான் பார்க்கக்குள்ள இங்க உண்மையிலே விக்டிம் யாருன்னா விஜய் அவர்கள் தான் அப்படின்ற மக்களோட கருத்திப்பம் வந்து வருகிறது. அதுல முக்கியமா இலங்கையில இருக்கிற மக்களும் சரி, இலங்கையில பிறந்து வெளிநாட்டுல இருக்கிற மக்களும் சரி, இப்ப வந்து விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. மோஸ்ட்லி த்ரிஷா அவர்கள் பெட்டர் பர்சன் டு விஜய், அதாவது சங்கீதா அவர்களை விட த்ரிஷா பெட்டர் அப்படின்ற இதுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு மனுஷனோட வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிறவங்க தான் ஒரு பெண் அப்படின்றது. அது அந்த பெண் அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கோ இல்ல அவனுக்கு அவமானப்படுத்துறதுக்கோ கூட இருந்தே ஒரு பெண் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து வேற, சரிங்களா? அப்ப இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து த்ரிஷா அவர்கள் இஸ் a better choice அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க, சரிங்களா? த்ரிஷா அவர்களை பத்தி பேசுறதுக்கு எந்த கேவலமானதுகளுக்கும் உரிமை இல்லை. நன்றி.